ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் வியூவோட ஒரு ஃப்ரீ ஃபீச்சர் யூஸ் பண்ணி எப்படி ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. நீங்கள் கூகுளில் நான் இப்போ ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ட்ரேடிங் வியூ ஹீட் மேப் அப்படின்னு சொல்லி ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்துடும், ஸ்டாக் ஹீட் மேப்பு. இந்த ஸ்டாக் ஹீட் மேப் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இது ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிள் தான். இப்போ பாருங்கள், இங்கே நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஃப்ரீ வெர்ஷனில் இது அவைலபிள் தான். ஸோ இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் சோர்ஸ்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா S&P 500 யூஎஸோட இண்டெக்ஸ் இருக்கும், அதுக்கு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் பார்க்கணும் இல்லைங்களா, அதனால் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்தியாவுக்கு தனியாக இருக்கும். இந்தியாவில் ஒரு 3-4 இண்டெக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்தியாவில் நிஃப்டி 50 ஸ்டாக் மட்டும் தனியாக பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். பிஎஸ்சி சென்செக்ஸோட 30 ஸ்டாக்கை மட்டும் தனியாக பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 500னா 500 ஸ்டாக்ஸு, 100 லார்ஜ் கேப்பு, 150 மிட் கேப்பு, 250 ஸ்மால் கேப்பு, இது 3 சேர்ந்த இண்டெக்ஸ். இது ஆல் இண்டியன் கம்பெனிஸ் அப்படின்னாக்கா டோட்டலாக என்எஸ்சியில் என்னெல்லாம் லிஸ்டட் ஆகிருக்கோ அது ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி 50 வைக்கிறேன். இப்போ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா அவங்களே செக்டார் வைஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 19 செக்டார்ஸ் வந்து அவங்களே வந்து கிளாஸிஃபை பண்ணி அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட டைல் சைஸை பொறுத்து அதோட மார்க்கெட் கேப் வைஸ் இதை வந்து செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் ஃபினான்ஸில் ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்கிறது வந்து HDFC பேங்க்கு. அதே மாதிரி டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸில் வந்து TCS தான் ஹையஸ்ட் மார்க்கெட் கேப்பு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபி. அதே மாதிரி எனர்ஜியில் வந்து ரிலையன்ஸ் தான் ஹையஸ்ட்டு. கன்சூமர் டியூரபிள்ஸில் மாருதி ஹையஸ்ட்டு. அந்த மாதிரி இப்போ கம்யூனிகேஷன்ஸில் பாரதி ஏர்டெல் தான் ஹையஸ்ட்டு. இந்த மாதிரி அந்தந்த செக்டாரில் எது ஹையஸ்ட் மார்க்கெட் கேப்போ அது வந்து பெரிய டைலாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த மார்க்கெட் கேப் வைஸ் வந்து இந்த டைலோட சைஸ் வந்து மாறிக்கிட்டே போகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணுறது சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, ஃபில்டர்ஸு. பட் அது எதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பில்லியன் ட்ரில்லியன் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதனால் அது மேஜராக எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா சைஸ் பை மார்க்கெட் கேப்னு கொடுத்திங்கனாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸு, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு இது கொடுக்காது. ஏன்னா நான் இங்கேயே காட்டுறேன் உங்களுக்கு ஃபில்டர்ஸில். இதே சேம் இங்கே இருக்கிற ஃபில்டர்ஸு மார்க்கெட் கேப் பை இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இங்கே இந்த ஃபில்டரில் போயிட்டு இது ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளியராக எதுவும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்டாக் வந்து எதுவும் பெருசாக வேரியேஷன் இல்லை. அதுவே வந்து PE ரேஷியோலாம் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், PE ரேஷியோலாம் கம்மி பண்ணிங்கன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ் இதெல்லாம் மாற்றுறீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் உங்களுக்கு மொத்தமே 5 ஸ்டாக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபில்டர்ஸ் வந்து PE ரேஷியோ பாருங்கள், கிட்டத்தட்ட 50க்கு மேலே வச்சுருக்கேன் PE. இங்கே இருக்கிறது தான் நம்பரு. 50 PEக்கு மேலே இருக்க ஸ்டாக்கே பார்த்திங்கன்னா 5 ஸ்டாக்கு தான் இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து நம்ம வந்து அதிகமான சேல்ஸ் ரேஷியோ வச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் ஸ்டாக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் டிஃபால்ட்டே இருக்கட்டும், இந்த எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டோட்டல் ஃபீச்சரில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இங்கே டிஃபால்ட்டாக யூஎஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு மாற்றிக்கங்க. நிஃப்டியில் எது வேணுமோ அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கேப் யூஸ் கிடையாது, இந்த செக்டார் யூஸ் கிடையாது. இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா மோனோ டைல்னால் ஒரே மாதிரி ஈக்குவலாக டைலோட இதை வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ இதனால் நமக்கு எதுவும் யூஸ் கிடையாது. மோனோ டைலுக்கு பதிலாக இப்படி வச்சுக்கிறது மூலமாக எது லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, எது மிட் கேப், எது ஸ்மால் கேப்னு நம்ம இது விஷுவலாகவே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த டைலும் யூஸ் பண்ணாதீங்க, ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க. செட்டிங்ஸ்லையும் எதுவும் சேஞ்ச் கிடையாது, செக்டாரும் கிடையாது, இந்த மார்க்கெட் கேப்பும் கிடையாது. ஸோ அப்போ இதில் என்ன யூஸ் அப்படின்னாக்கா 2 தான். இந்த இடத்துல இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இந்த இடத்துல எத்தனை நாளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். இங்கே 1 மந்த்தா, 3 மந்த்தா, 6 மந்த்ஸா, ஸோ இந்த மாதிரி எத்தனை மந்த்தோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த 1 ஹவர் 4 ஹவர் டெய்லி வீக்லிலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க 1 ஹவர் மட்டும் யூஸ் பண்ணலாம். 4 ஹவர் டெய்லி வீக்லிலாம் பொசிஷனல் பண்ணுறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். மந்த்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போயுமே 1 மந்த்து அப்சல்யூட்டாக அது வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கலர் கோடிங்க்கு மட்டும்தான். இந்த -1x 2xன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து கலர் கோடிங்க்கு தான். இன்ட்ராடேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட்டு வச்சுக்கணும். 0.3 to 0.3 இருக்கு இல்லைங்களா, இது வச்சிங்கன்னா இன்ட்ராடேக்கு வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள் 1 ஹவர் வச்சோன்னா ஸோ இந்த ரேஞ்சில் வொலட்டைல் ஆனதுப்போ அந்த கலர் கோடிங் வந்து மாறும். அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து புல்லிஷ் வந்து இதுதான் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்டு
ஸோ அதனால் இது எதுவுமே நம்ம வந்து மாற்ற வேண்டாம். 3 to 3 இருந்தது இல்லைங்களா, அதிலே வச்சிடலாம். நமக்கு தேவை இந்த ஃபஸ்ட்டு செலக்ட் சோர்ஸு, தென் பர்ஃபார்மன்ஸ் என்ன பீரியடுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது. அப்புறம் இதில் முக்கியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸு. ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்னால் நிஃப்டியோட பர்சன்டேஜையும் இந்த ஸ்டாக்கோட பர்சன்டேஜையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் எந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து அப்சல்யூட்டாக இந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் செலக்டட் பீரியடுக்கு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பாசிட்டிவ்னா எவ்வளோ ஹை பாசிட்டிவ், நெகட்டிவ்னா எவ்வளோ ஹை நெகட்டிவ் கொடுத்துருக்குங்கிறத நம்ம இங்கேயே பார்த்துக்கிறது தான். பட் இதையும் நம்ம யூஸ் பண்ணி ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னாக்கா அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, கரெக்ட் ஆகும்போது எங்கே பீக் அவுட் ஆச்சோ அதுலேருந்து இப்போ ப்ரெசன்ட் டே வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரெக்ஷன் 2024, இப்போ நம்ம 2025 மார்ச் மந்த் பிகினிங்கில் இருக்கோம். 2024 செப்டம்பர்லேருந்து நமக்கு மார்க்கெட் கரெக்ட் ஆகுது. அப்போது அங்கேருந்து எத்தனை மாதம்னு பாருங்கள். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஃபுல் 6 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம இங்கே இப்போ என்ன பார்க்கணுன்னா 6 மந்த்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வச்சிங்கன்னா, இப்போ இந்த 6 மாதத்தில் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு ரெட்டில் இருக்குது, எல்லா செக்டாரும். இந்த 6 மாதத்தில் ஆனால் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹெச்டிஎஃப்சி ப்ளஸில் இருக்குது, கோட்டக் பேங்க் ப்ளஸில் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் ரொம்ப ப்ளஸில் இருக்குது, 18.92% இது. அதே மாதிரி விப்ரோ பாருங்கள் நல்லா பாசிட்டிவில் இருக்குது, பாரதி ஏர்டெல் ப்ளஸில் இருக்குது, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 6% ப்ளஸில் இருக்குது, ஸோ ஈச்சர் மோட்டார் இருக்குது. இவ்வளோ தான். இந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இந்த 6 மந்த்ஸ் பீரியடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 6 மந்த்ஸ் அகோ க்ளோசிங் ப்ரைஸையும் இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இவ்வளோ தான். ஸோ அப்போ ஓவரால் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. அதில் நிஃப்டி 50யில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கும் போது இந்த ஸ்டாக்ஸு ரிலேட்டிவ்லி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா. ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துங்கிற கான்செப்ட் இது கிடையாது. அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது இப்போ நிஃப்டி வந்து 15% மைனஸ் ஆகிருக்கு, ஹெச்டிஎஃப்சி எத்தனை பர்சன்ட் ப்ளஸ் ஆகிருக்கு அல்லது மைனஸ் ஆகிருக்குங்கிறத கம்பேர் பண்ணி நிஃப்டிக்கு அகைன்ஸ்டாக ஹெச்டிஎஃப்சியோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அப்படிங்கிறத பிளாட் பண்ணுறது. இது வந்து எப்படின்னா சிம்பிளாக இந்த பீரியடில் மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பீரியடில் எந்த ஸ்டாக்ஸ்லாம் க்ரீனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அப்போ அந்த ஸ்டாக்ஸ்லாம் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இது புல்லிஷ் ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்ஸை நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கோ அல்லது ஸ்விங் ட்ரேடுக்கோ செலக்ட் பண்ணும்போது மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகும்போது நமக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதே தான் நீங்கள் வந்துட்டு NSE 500க்கு போனீங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் நிஃப்டி 500 ஸ்டாக்ஸுக்கு போகிறேன். இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் தனியாக பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்தே நீங்கள் அட்வான்ஸ் சார்ட்டுக்கு போகணுன்னா அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் சார்ட்டுக்கு இங்கேருந்தே நீங்கள் மூவ் ஆகி போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இல்லைங்களா. இது வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். அட்வான்ஸ் சார்ட்டுக்கு போனீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், நம்மளோட அட்வான்ஸ் சார்ட்டில் நம்மளோட டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நம்மளோட இன்வெஸ்டிங் ஆன் பண்ணிங்கன்னா அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்கள், இந்த 6 மந்த்ஸில் தான் செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. இங்கேருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்ட் ஆகிட்டு பாட்டம்லேயே நமக்கு பை கொடுத்துருக்கு பாருங்கள். 1 2 3 4 தரம் பை ட்ரையாங்கிள் வந்திருக்கு. பை ட்ரையாங்கிள் வந்துட்டு ஃபுல்லாக நமக்கு அந்த 18% ரிட்டர்னையும் நம்மளோட இன்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கணும். மார்க்கெட்டோட பாட்டமில் எடுக்கிற மாதிரி RSI ஓவர் சோல்டானா எடுக்கிற மாதிரியோ அல்லது பாஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுக்கிற மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு FVGயில் வந்துட்டு ஆர்டர் பிளாக்கில் வந்து எடுக்கிற மாதிரியோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் கான்செப்ட் இருக்கும் இல்லைங்களா. அதை நீங்கள் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கு நமக்கு ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் நமக்கு அந்த பாட்டம் என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம பை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HDFC பாருங்கள், HDFCக்கு போகிறோம், அட்வான்ஸ் சார்ட்டுக்கு போகிறோம். இதில் வந்து நம்மளோட இன்வெஸ்டிங் படி அதாவது பை வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். செப்டம்பர்லேருந்து பாட்டம் வந்தப்பயே பாருங்கள் அங்கேயே பை கிடச்சிருக்கு. 1623-25 அந்த ரேஞ்சிலே கிடச்சிருக்கு. அங்கேருந்து அது 875 போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டமும் பாருங்கள் ப்ளஸ்ஸு, திரும்ப இந்த பாட்டமும் பாருங்கள் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம இங்கே 6 மந்த்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் கரெக்டான பிறந்து. ஸோ மார்க்கெட் கரெக்டான பிறந்து ஸ்ட்ராங்காக இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தாவே தெரியுது. இங்கே JSW ஸ்டீலுக்கு போகலாம். JSW ஸ்டீல் அட்வான்ஸ் சார்ட்டுக்கு போனோம்னா
இப்போ நம்மளோட இன்வெஸ்டிங் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பாட்டம் செப்டம்பர் மந்த் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டாப்பில் பாருங்கள் புக்கிங் கொடுத்தது, அடுத்த பாட்டம் அதுவுமே ஒரு புக்கிங், திரும்ப அடுத்த பாட்டம் இதுவுமே ஒரு ரேலியில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு நம்மக்கிட்ட கரெக்டாக பாட்டமை கேப்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த சிஸ்டமையும் இங்கே ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ஸில் அந்த பாட்டம் கேப்சர் பண்ணும்போது நம்மளால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். இதே மாதிரி ட்ரேடிங் வியூவில் ஏர்னிங்ஸோட அந்த ஃப்ரீ டேட்டா ஒன்று வரும், பாசிட்டிவ் ஏர்னிங்ஸா நெகட்டிவ் ஏர்னிங்ஸா அப்படிங்கிறது. அதை வச்சு எப்படி நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிங் ரிலேட்டடான அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்டார் போய் நீங்கள் எலாபரேட்டாக பார்க்கணுன்னாலும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். அதில் எந்த ஸ்டாக் இப்போ பர்சிஸ்டன்ட் வந்து இப்போ ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது. கோஃபோர்ஜ் பாருங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே நம்மளோட இந்த சார்ட்டில் போய் பார்க்கலாம். கோஃபோர்ஜ் வந்து நல்ல ரேலியில் இருந்திருக்கு. இந்த ரேலியில் வந்து நமக்கு செப்டம்பர்லேருந்து நமக்கு கிடைக்கல, திரும்ப இப்போ தான் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு பையில் இருக்குது. மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இடத்துலேருந்து பை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு. ரேலி முடிஞ்சிடுச்சானா எப்போயுமே இந்த ரேலி பிகினிங்கில் நம்ம போய் கேப்சர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். விப்ரோ கூட புல்லிஷ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ விப்ரோ போய் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே செப்டம்பர் மந்த் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு வந்துட்டு பை கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேலி வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ 7% இருக்குன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15%க்கு மேலே இங்கே மூவ் ஆகிட்டு திரும்ப வந்திருக்கு. ஸோ அதனால் ரேலி பிகினிங்கில் இருக்க ஸ்டாக்காக பார்த்து நம்ம எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு செக்மெண்ட் போகலாம். வேறு செக்மெண்ட் போனால் அது இங்கே பேக் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் செக்மெண்ட் வந்துடும். கம்யூனிகேஷன்ஸ் போகிறோம். பாரதி ஏர்டெல் புல்லிஷாக இருக்குது. பாரதி ஏர்டெல் போகிறோம். அட்வான்ஸ் சார்ட்டு இதில் போய்ட்டு இன்வெஸ்டிங் ஆன் பண்ணுறோம். பாருங்கள், நமக்கு டிசம்பர் மந்த்லேயே பை கிடச்சிருக்கு. பாட்டம்லேயே செப்டம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். பீக் ஆனப்போ கரெக்டாக எக்ஸிட் கொடுத்துருச்சு பாருங்கள். மார்க்கெட் பீக் ஆனப்போ எக்ஸிட் ஆகிடுச்சு. திரும்ப பாட்டமில் வந்து பை கிடச்சிருச்சு. இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பை, இது ஹை பிரேக் பண்ணல. அடுத்து இந்த பை, இந்த ஹை தான் பிரேக்கு. 1573 பை பண்ணது 720 வரைக்கும் போயிடுச்சு. ஆல்ரெடி 10%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் அது திரும்ப அடுத்தடுத்த புல் பேக் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புல் பேக்கு, இங்கேயும் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அடுத்து இங்கே ஒரு புல் பேக்கு. ஸோ இது திரும்ப பை, இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம்னா திரும்ப மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த சிஸ்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயில் தான் வருது. நீங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்குள்ளேருந்து இது சர்ச் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஹீட் மேப் வரணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து வெப்புக்கு வந்துடுங்க. கூகுளுக்கு வந்துட்டு ட்ரேடிங் வியூ ஹீட் மேப்னு போட்டிங்கன்னா ஸ்டாக் ஹீட் மேப்னு ஃபஸ்ட்டு லிங்காகவே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக உள்ளே வந்துடும். உள்ளே வந்தால் டிஃபால்ட்டாக யூஎஸ்ஏ இது இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இண்டெக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயே ஆல் ஸ்டாக்ஸ் வச்சிங்கனாலும் வரும். ஆல் இண்டியன் கம்பெனிஸ் வச்சாலும் உங்களுக்கு அதோட டேட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ கமாடிட்டிஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எஃப்எஸ்எல்லாம் பாருங்கள் நல்ல புல்லிஷில் இருக்குது. இந்த ஸ்டாக் பாருங்கள், இந்த ஸ்டாக் நம்ம அட்வான்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம் நமக்கு எதாவது என்ட்ரி கொடுத்துருக்கான்னு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நியூலி லிஸ்டட் கம்பெனி. ஸோ அதனால் நம்மளோட இண்டிகேட்டரோட ஃபார்முலா இன்னும் கால்குலேட் ஆகலை. ஸோ அதனால் இதை விட்டுறலாம். வேறு ஸ்டாக் பார்க்கலாம். எஃப்எஸ்எல்லாம் முன்னாடி இருந்து இருக்கிற கம்பெனி, இதை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோர்ஸு இதில் நம்மளோட இன்வெஸ்டிங் ஆன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல கிடச்சிருக்கு பாட்டம். முடிஞ்ச வரைக்கும் இதோட பாட்டம் வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் வியூலேயே ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. ஏர்னிங்ஸு, ரெவன்யூ, பிட்ரோஸ்கி ஸ்கோரு, ஆல்ஸ்மன்ஜி ஸ்கோர், அந்த மாதிரிலாம். அது வந்து உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து சார்ட்டில் வைக்க முடியாது. ஸோ அதுவுமே எப்படி பார்க்கணுன்னு வேணால் நான் கம்மிங் வீக்ஸில் வந்து 1 by 1 நான் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.